இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய வாரத்தை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாள் ஆலயத்தை தேடி சென்று ஆராதிக்கக்கூடிய ஒரு மகிமையுள்ள ஒரு நாள். நம்ம என்ன செய்யணும்? திருமறை சொல்லுகிறது, சங்கீதம் 105:2 அவருடைய அதிசயத்தை தியானித்து என்று வாசிக்கிறோம். அவர் கடந்து போன நாட்கள் முழுவதும் நம்மை நடத்தி வந்த அந்த அதிசயத்தை தியானிக்க கூடிய ஒரு இடம்தான் ஆண்டவருடைய சமூகம். அன்பான குடும்பத்தின் மக்களே, சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், அவருடைய அதிசயங்களை தியானித்து. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம போய் காத்திருக்கும் போது நிச்சயமாய் அவர் செய்கிற அதிசயங்களை நம்மால் தியானிக்க முடியும். அவருடைய அதிசயத்தை எவ்வளவு மகிமையாய் நம்மை நடத்தி வந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபைகளை எண்ணி அவருக்கு நன்றி சொல்ல முடியும். எனவேதான் ஆலயம், எனவேதான் அந்த ஐக்கியம், எனவேதான் அந்த திருச்சபை கட்டிடம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம் ஆலயத்தில் போய் அமைதியாய் அமர்ந்து அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்து, எத்தனை இக்கட்டான நிலையில, எத்தனை அடிந்து போக வேண்டிய நிலையில நம்மை மீட்டெடுத்து பாதுகாத்து நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்பதை நாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நாள். அன்பான குடும்பத்தின் மக்களே, அவர் செய்த அதிசயத்தை நினைத்து, அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த ஒரு உன்னதமான ஐக்கியம் நமக்கு தான் இருக்குது. எப்பனாலும் ஆலயத்தில் போய் அமரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய சமூகத்தை காத்திருக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய பாதத்தண்டை நாம் அமர்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள்ல, ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய மகிமையுள்ள ஒரு நாள்ல அந்த ஆலயத்துல தேடி செல்லுவோம். அவர் நடத்தி வந்த பாதைகளை தியானிப்போம், நினைத்து பார்ப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், ஆண்டவரையே சார்ந்து நிற்போம். நம்ம தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் இந்த வாரம் முழுவதும் நம்மை அழகாக நடத்தி கொண்டு செல்லுகிற ஆண்டவருடைய மகிமையை நம்மால் உணர முடியும். கவலைப்படாதிருங்கள், அவர் அதிசயத்தை தியானிக்க வேண்டிய ஒரு நாள். எனவே கோயில் போகாம யாரும் இருக்காதீங்க, ஆண்டவரை தேடி போலாம். அவருடைய சமூகத்துல நமது பாரத்தை இறக்க வைக்கலாம், அவருடைய சமூகத்துல கதறி ஜெபிக்கலாம், அவரை தரிசிக்கலாம், அவரோடு கூட நம்ம நிலைத்து நிற்கலாம். நிச்சயமாய் ஜீவனுள்ள ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அதிசய பாதையில நம்மை தொடர்ந்து வெளிப்படுத்தலாம். கவலைப்படாதிருங்கள், அவரை தேடும் போது அவரை நம்மால் கண்டு கொள்ள முடியும். ஜெபம்லாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீரங்களுக்கு தந்த ஆலயங்களுக்காக, ஆராதனைகளுக்காக உம்மை துதிக்கிறப்பா. உம்முடைய அதிசயத்தை தியானிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருப்பதற்காக துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய அதிசயத்தை தியானித்து நீ செய்த நன்மைகளை நினைத்து, இதோ நாங்கள் கடந்து போக வேண்டிய பாதைகளுக்காக உம்முடைய சமூகத்துல காத்திருக்க பலன் தர வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற மக்களை அழகாக அதிசயமாய் நீ நடத்தி கொண்டு செல்வதற்காக நன்றியப்பா. உம்முடைய மாறாத கிருபை பிரசனம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.